சரவடி ஸ்பெல்லிங் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரவடி சர்வேஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி சாப்டர் 3. நம்ம யார் இப்போ வச்சு விளாட போறோம்னா கிராணி மட்டும்தான் வச்சு விளாட போறோம். ஏன்னா நம்ம யாருக்குன்னே விளாண்டதுல பார்த்தீங்கன்னா நிறைய இது அடி வாங்கியிருப்போம் கிராணிட்ட. அதனால ரிவெஞ்ச் கொடுக்குறக்கா இந்த கிராணிட்ட வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஒரு கார்ல மாட்டி அங்கே இருந்து ஒரு வீடை பார்க்கும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்னு போனா தானா திறந்துட்டு அதை ஒருத்தங்க யாரோ சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னு உள்ள போய்கிட்டே இருக்கோம். திடீர்னு கதவை டம்மான்னு சாத்திட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு நம்ம சுற்றி பார்த்துட்டோம் யாரா இருக்காங்களான்னு. சரின்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிராண்டான இடத்த நம்ம அடைச்சிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். அடுத்த செகண்டே அங்க இருந்த இதுவும் தூக்கிக்கிட்டு பிளான்ஸும். அதுக்கடுத்து நம்ம இந்த காரை பார்த்துட்டு உள்ள போனோம். அதுக்கடுத்து தான் எனக்கு தோணுச்சு இது கிராணி ஒன்றில் வந்த காரு. சரின்னு சொல்லிட்டு கதவுக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சான். வெல்கம் சொல்லிட்டு கீழே போட்டுச்சு. திடீர்னு திரும்பினா ஒருத்த பைத்தியக்காரன் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். ஐயோன்னு சொல்லிட்டு டமால் சுட்டுட்டான். நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம். டே 1 ஆரம்பிச்சு விட்டது. வாங்க அது இப்போ சூப்பராக இருந்திருக்கோம். வாங்க நம்ம இப்போ கேம் பிளே விளாடலாம். இங்க என்ன இருக்கு? லாக்கு ஓப்பன் கரோ பையா. டக்குன்னு ஓப்பன் பண்ணுங்க. டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டேக்கே. இல்லாட்டி இந்த கேமை உடச்சிடலாமா? இல்லை வேண்டாம், அது நான் ரொம்ப பெரிய தப்பு. சரி வாங்க டக்குன்னு கீழே போய் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதுதான் நம்மளுக்கு மெயினே. இங்கே யார் இருக்கா? ஓ இவனா? இது சவுண்டு வேற போடுவானே. ஐயோ வாங்க. ஐயோ கதவு ஓப்பன் இட்கரோ. ஓப்பன் ஓடி போவோமே. இங்கே ஒன்றும் இல்லை. எங்கன்னு இருக்கு? பிலாங்ஸ் இதை எடுத்துட்டு அப்படியே உள்ள போங்க. ஹாய் கிராணி, எங்க இருக்க? அவ எங்கதான் இருப்பா? நேரத்துக்கு வந்திருப்பாளோ? வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கிட்டு இருப்பா. வேற தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் சவுண்ட் போட்டு இங்கிட்டு வர வச்சிடலாம் கைஸ். அப்போதான் நம்மளுக்கு சேஃபு. ஐயோ இன்னும் போட்டோ வரமாட்டேக்கா. இதே போகணும்னு நினைக்கிறேன். அந்த மோசமான பிச்சைக்காரி கிளவிக்கு சென்றுவா. ஏய் எங்கம்மா இருக்கு? வந்திருப்பாதான் நினைக்கிறேன். நல்லா ஒரு சாங் வருங்க ஸ்டார்டிங்ல. ஓடு கத்திக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. நானும் சாங் காட்டி தான் அப்படி ஓன்னு கத்துனேன். அதனாலதான் நான் கிராங்கன்னா பார்த்து யாராவது பயப்படுவாங்கல்ல, அது லூசு கிளவிய பார்த்து. இப்போ நம்ம டிபிக் எடுத்துட்டு இப்போ கிராணி இந்த சைடு தான் வருவா கண்டிப்பா. நம்ம இந்த சைடு போயிடலாம். ஆமா என்ன நம்மளை துரத்துக்கிட்டு தான் இருக்காளா இல்லையா? சரி வாங்க கிளம்புவோம். அதுக்கடுத்து நம்ம இங்கே ட்ராப் போட்டுட்டு போயிடலாம் இந்த இதை. அதுக்கடுத்து நம்ம இங்கே போய் என்னமா இருக்குதான்னு பார்த்துக்கிடுவோம். இங்கே என்னமா இருக்கு? ஒன்றுமே இல்லை. அவன் மண்டமாயே அங்கே ஒரு இது இருக்கு. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண மாட்டான். அப்படியே 10 வாரத்தை சுசுவாடு இருப்பான். சரி இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. இங்கே என்னமா இருக்குமான்னு பார்த்தா இருக்கு. மேட்சஸ் இங்கே எடுத்து போட்டுரு. கிரணி இங்கே வந்து பிடிச்சிக்கோ. கிரணி அவ சொன்னாலும் வந்துருவா. அதில் நம்ப கூட ஈஸியா வெரி டர்ட்டி ஃபுல் கிரிமினல். அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம். சரி வாங்க மாலை போகும். போர் தானே அடிக்கி. இவ ரூம்ல என்னதான் வச்சிருப்பா என்னதுன்னு பார்ப்போமே. என்ன ஒன்றும் ஒரு பொருளும் கிடைக்கல ஒரு எஸ்கேப்புக்கும். அவலமாயே இருக்கு இந்த கேமு. ஓப்பன் ஆக மாட்டேக்கு. ஓ லாப்புக்கு தானே நம்மகிட்ட இருக்கு. டக்குன்னு ஓப்பன் பண்ணுங்க. டன்னு ஓப்பன் பண்ணு. ஓப்பன் ஆயிட்டு இப்போ நம்ம மாலை போவோம். ஆனால் ஒரு பொருள் நம்ம எடுக்கவே இல்லையே. ஹை கக்கா, நீ என்ன வச்சிருக்க? கக்கா என்ன வச்சிருக்கு? பேட்லாக்கு. இங்கே என்னமா இருக்குமா? இல்லை. சரி வாங்க. இங்கே இது வீட்டிலனா ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளேயே அது குதிப்போம். குதிச்சிட்டேன். ஆமாம் லிஃப்ட்டு ஒர்க் ஆகும். இது யார் உட்காந்துருக்கிறதுக்கு? கிராணி சாப்பிட்டா ஒரே இருக்குங்க இது. வருதா என்ன வரமாட்டுக்கு? பொறுமையாக வருது. நாளைக்கு தான் வரும் கைஸ். நாளைக்கு தான் வரும்.
நாளைக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேன். அது நாளைக்கு வரல, நாளை கழிச்சு வந்துட்டு, அதனால மன்னிக்கவும். அதனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி வாங்க, ரோல் ஆகிட்டே இருக்கும். சொய் எப்பதான் கீழே போகும். இப்போ கிராணி பாப்போமா? ஹாய் கிராணி, இருக்குதா? இல்லையே. இதுக்குள்ள என்ன இருக்கு? கிராணி இருக்கா? கிராணி பார்த்துட்டு தான் நான் கீழே குதித்தேன். எதுக்கு இதை அமுக்கி வச்சுக்கலாம். ஹாய் கிராணி இருக்குமா? வராதா? வருமா? வராதா? வருமா? வராதா? வருமா? வராதா? வருமா? வராது. அது வராது. நம்ம குச்சி மாலை போயிடலாம். இது நீ வரமாட்டேன் எனக்கு தெரியும். நான் மாலை போயிருந்தேன். இது தொட்டாலே அவளுக்கு இது பிச்சுக்கிட்டு வரும். ஆனால் இப்போ என்னை துரத்தவே இல்லை. ஏன்னா தெரியல. சரி வாங்க, இந்த தொட்டில ஆட்டிக்கிட்டே போட்டுடலாம். ஏமா பிச்சைக்காரி, அந்த கிராணியே இவளோட சூப்பர் தான். ஏன்னா மூஞ்சி பாருங்க, என்னமா தந்துட்டு தான் போயேன். அப்பா சேஃப்டி உருப்படியா இன்னைக்கு தான் தந்துருக்கு கைஸ். ஆமா, கிராணி இன்னும் வரல. அவளை பார்த்தாலே எனக்கு கோமா வருது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் நம்மளை பிடிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க. ஆமா, கிராணி இருப்பாளா? நம்ம எதுக்கும் ஓப்பன் பண்ணிடலாமா? டவுட்டாக தான் இருக்கு. அவளை நம்பலாமா? அவளை நம்பவே முடியாது எனக்கும். சரி வாங்க. ஹாய் கிராணி, என்ன பண்ணுற? இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வழி, இங்கேருந்து கீழே குதிக்க வேண்டியதுதான். குதிச்சிருடா கைப்புள்ள. புச்கூ. ஆமா, இன்னும் அந்த லிஃப்ட் வரலையா? வரல. அதனால நம்ம கூப்பிட்டுருவோம். புச்கூ. இப்போ நம்ம வெளியே போயிடலாம் கைஸ். அதுதான் நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு வழி, சேஃபஸ்டான வழி. வாங்க வெளியே போயிட்டு. அம்மா இங்கே என்ன இருக்கு? இங்கேருந்து இந்த வீட்டுக்கு எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். இந்த வீட்டுக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சுருக்காங்க? ஏன் அப்படி வச்சா இது யாராவது இந்த வீடை ட்ரெயினை வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்களா? அப்படியே திருடுவாங்க. ஆனால் இப்படியா திருடுவாங்க யாராவது? கிராணிக்கா நியாயம் இல்லையா? சரி வாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? அவ்வளமாய் இந்த டிக்கியும் வெட்டி பீஸ் தான் இருக்கு. ஆமா, இங்க ஒரு கல் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தே. ஒரு 5 நிமிஷம் ஜொலிக்காம இருந்தா இப்படி இருந்திருக்கும். ஆமா, அந்த கிராணியை வேற வெளியே வந்து தொலைய மாட்டுக்கு. அப்பசமா அவளை கூப்பிட்டுலாமா? குச்சுங்க. இதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் கைஸ். எடுத்தாச்சா? ஹாய் கிராணி, எங்கேயாவது இருந்து வா. இன்னும்மா பார்க்கல. இப்போ வந்துருவா கைஸ். அவ எவ்வளோ பொறுமையா வருவா பாருங்களேன். இன்னும் வரமாட்டுக்கா? ஏன் கால் பீஸா போயிட்டேனுமா? அது என்னாச்சு அவளுக்கு? இப்படின்னா இருக்க மாட்டாளே. உஷாரா இருக்காளோ? என்னவா இருக்கும்? சரி வாங்க போய் பார்ப்போம். நம்மளுக்கு ஒரே ஒரு சான்ஸ். மாலை போய் நம்ம அதை ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஒரே ஓட்டம் எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம். அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. அதில் நான் மாட்டியிருப்பேன். இதில் ஓப்பன் பண்ணிடலாம். என்ன இருக்கு? ட்ரெயின் எஸ்கேப்பு எழுதி வச்சுக்கோங்க. ட்ரெயின் எஸ்கேப்பு. ஆனால் சில நேரம் நான் விட மாட்டேன். கிராணியோட சூப்பராக வச்சுக்கிட்டேன். இப்போ கிராணி வருவா பாருங்க. எப்பயோனவே கையில் வச்சுட்டியாடா அப்படின்னு வருவா. வரல. அவ காது என்னமோ ஆச்சு கைஸ். இல்லாட்டி காது ஷார்ப்பாக இருந்து ஒரு சத்தம் போட்டாலும் வந்துடுவா. நம்மளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சேஃபான இடம். அது சிலண்டே என்ன ரூம் தான். ஆமா, கிராணி என்ன காணும்? இவ்வளோ நேரம் காணுமே. என்னவா இருக்கும்? இந்த ரூம் என்ன ரூம்? இது டேரக்டா வந்துருமோ? ஐயோ, தெரியாம இங்க வந்துட்டேனே. ஷபா. சாங்க திருப்பி மாலை போவோம். சிலிண்டர் ரூம்ல போய் போட்டுடலாம். பாரு, நம்மளுக்கு எப்பயாவது இது நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது நான் இந்த இடம் தான் கரெக்டு. இப்போ நம்ம போட்டுட்டு வச்சுட்டோம்னா நம்ம பிறகு எடுக்கும் போது சேஃபாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டு வச்சுக்கலாம். எங்கேமோ இருக்கட்டும். இப்போ வாங்க, இங்கேருந்து நம்ம கீழே லிஃப்ட் மூலியமாக போயிடலாம். லிஃப்ட் இது எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதம் தான் வரும். வாங்க, அடுத்த மாதத்துக்கு நான் வரேன். அப்பா, ஃபைனலாக 1 வருஷம் கழிச்சு வந்துட்டு. எப்படியோ கீழே போ. இங்கே இருக்கிறவங்களை பாய் சொல்லிட்டேன். அடுத்து கீழே அடுத்த ஃப்ளோருக்கு பாய் சொல்லிடலாம். இல்லாட்டி இங்கே இறங்கிடலாமா? சரி வாங்க கீழே போவோம். ஒருவேளை கிராணி இருந்துச்சுன்னா. சரி வாங்க டக்குன்னு கீழே போவோம். யாருமே இல்லை. நம்ம இதை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னது இது? வெப்பன் கீ. கிராணி உனக்கு இன்னைக்கு
நல்ல ஒரு நாளுதான். உனக்கு நல்ல நாள் இல்லை, ஆனால் எனக்கு நல்லதாள். சரி வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து யாருமே இங்கே இல்லை. இப்போ நம்மளுக்கு இங்கே மட்டும் செக் பண்ணி போடு. நம்ம காக்காட்ட என்ன இருந்துச்சு, ஷெட்டுக்கு என்ன லாஸ்ட் அதனா கொளுத்து விடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாலை போய் கிராண்ட்பா இருக்கான் பார்த்தீங்களா, கிராண்ட்பா ரூமு. வாங்க டக்குன்னு மாலை போவோம். ஆனால் இது போக நாளைக்கு தான் விடிஞ்சிரும் கைஸ். ஆமாம் இதை கீழே போட்டால் என்ன ஆகும், எடுத்து டக்குன்னு போச்சு போங்க. எல்லாமே ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு வழி இருக்கு. இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே இப்படி போட்டுக்கோங்க எட்ஜில் போட்டுட்டு, அப்போ கிராண்ட் இந்த சைடு வந்துடுவா. நம்ம கீழே குச்சி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிரும், உட்காந்து போய்க்கலாம். முதல்ல அவள் கீழே இருந்து வந்தானா நமக்கு தான் அவ்வளோதான். அதோ உதி. ஆமாம் அவள் எங்கே இருக்கா, நானும் அப்போலேருந்து பார்க்க கிராண்டியே காணும். அதனால இப்போ நான் கூப்பிட போகிறவளை ஏன்டா வம்பு வச்சுக்கிறான்னு கேட்பீங்க. ஏன்னா அவளுக்கு இப்போ ஒரு நல்ல டீம் வந்துட்டு டங் 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 டிங் 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 டிங். அந்த கிராணி வரா. ஹோ பாரு பாரு பாரு. ஹாய் கலவி சுத்துப்போ. கிரானிஸ் கோ ஃபார் 2.5 minutes. இந்த டைம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பஸ்மநாசமா பண்ணிடலாங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி அந்த காக்காவை கொளுத்தி எல்லாமே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருந்து ஃபர்ஸ்ட் இது லிஃப்டை வர வச்சுக்கலாம். லிஃப்டை வர வச்சுட்டு நம்ம இங்கே போய் இருந்து அந்த ஃபயர் வுட்டை எடுத்துட்டு நம்ம இங்கே போய்க்கலாம். அப்பா அந்த லிஃப்ட் எங்கே இருக்கு, அப்பா நாளைக்கு வந்துருவோம். டக்குன்னு கீழவா. இதுலேயே 1/2 மணி நேரம் முடிஞ்சிச்சு கைஸ். இதுலேயே கிராணி 1/2 மணி நேரம் முடிஞ்சிச்சு. டக்குன்னு வா. இப்போ அமுக்கிட்டு மாலை போனோம். இப்போ அடுத்த செகண்ட் மாலை போயிருமோ. வாங்க மாலை போயிடலாம். டக்குன்னு மாலை போ, டக்குன்னு மாலை போ. மாலை 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 மாலை. இப்போ நம்ம கீழே இறங்கிடணும் டக்குன்னு. யா அப்பா இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே போய் டக்குன்னு இது ஃபயர் வுட்டை வச்சிடணும். வச்சுட்டு அங்கே தான் நான் தீப்பெட்டி வச்சு இதை கொழுந்து. ஆனால் நான் ஒரு ஆசைப்பட்டேங்க, அதுதான் நடக்கலை. என்னன்னா இந்த வீடை கொளுத்த முடியுமான்னு பார்த்தேன், ஆனால் கொளுத்த முடியல. பறவைக்கு இந்த இது மேட்ச் தான் தேவையே இல்லை. ஆனால் இல்லை ஒரே ஒரு குச்சி தான் இருக்கும் கைஸ், அதை வச்சு தான், அதனால தான் இந்த வீடை கொளுத்த முடியல. இல்லாட்டி இந்த நேரத்திலே என் உசுறு போனாலும் சரி இந்த வீடை கொளுத்தாம விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி இது கீழே போட்டு நம்ம போவோம். கிராணி நீ இன்னும் அப்படியே படுத்து தானே ஆமாம் இந்த கிராணி எங்கே போயிட்டா, செத்து போயிருப்பா எங்கேயாவது. சரி வாங்க நம்ம போவோம். டிங் 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 ஒரு ரோலிங் போட்டு மேலே போவோம். ஷெட்டுக்கு இருக்கும் தான் நினைக்கேன். புகையா இருக்கு பார்த்தீங்களா. இதை எடுத்துட்டு இங்கேருந்து குச்சா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோ. என்ன இது 360 சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். ஆனால் என்ன கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. இப்படி கீழே உட்காந்து போய் டக்குனு இங்கேருந்து கீழே குச்சிடணும். இப்போ 360 தான் நல்லாயிருக்கும். ஆனால் இல்லை சரி சட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேபிள் மட்டமாக என்னமா அது கொடுத்தீங்க, உங்களெல்லாம் பிச்சு போடுவேன் பிச்சு. என்ன இருக்கு, அப்பா ஆக்சிலேட்டரு ட்ரெயின் கீக்கான ஒரு இது கிடைச்சி விட்டது. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு காய்ஸ், நம்ம அண்டர் கிரவுண்டு நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. இங்கே நம்ம இதை போட்டுட்டு போயிடலாம். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் இருந்து இதை எடுக்கணும், அது பேர் மறந்துட்டேனே, பிளாங்க்கு. ஆமாம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். சில நேரம் இங்கே என்னமா மெயின் வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே இப்போ ஒன்றுமே இல்லை. இந்நேரத்துக்கு கிராணி கண்டிப்பாக வந்திருப்பா. ஆனால் கீழே இருந்து தான் வருவான்னு நினைக்கிறேன் காய்ஸ். பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ எடுத்துட்டோம்ல, நம்மளுக்கே ஒரு பெருமையாக இருக்கு. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டக்குன்னு கீழே போய் அந்த பிளாங்க் எடுத்துட்டு மாலை சர்ன்னு ஓடி போயிடலாம். இங்கேருந்து நான் மாலை போய் காட்டுறேன் கைஸ். கிராணி பார்த்துட்டா கைஸ், நம்மளை கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா அந்த பிட்டிக்களி கருவி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேஃபாக தானே இருக்கும். ஐயோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், 5 days எல்லாருக்கும் தெரியும், இது கூட எங்களுக்கு தெரியாதா. ஆமாம் கிராணி என்ன பண்ணுவா நேரத்துக்கு, என்ன பண்ணலாம், கீழே குச்சிடலாமா. ஆமாம் நான் ஆக்சிலேட்டர் இப்படி இங்கே போட்டேன், கீழே தானே போட்டேன். சரி விடுங்க பார்ப்போம். கிராணி நம்மளை சேசிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதை இங்கே போட்டுட்டு போயிடலாம். அதுக்கடுத்து நம்ம இன்னும் என்னென்ன எடுக்க வேண்டியிருக்கு, ஆக்சிலேட்டர் எடுத்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு புதில் எடுத்து தப்பிச்சிடலாங்க.
1 இல்லை 2. ஷோ ஏன் தான் இப்படி ஆகுது? அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த வழி இருக்கு. ஆமாம், நம்ம ஸ்ட்ரிங் ஷாட் எங்கே போட்டோம்னு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம இது கல்லெனா கலெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய இதுதான் தேவை நம்மளுக்கு. இதை கலெக்ட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று எங்கே இந்த நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். இந்த ஒன்று எப்படி மாட்டினுச்சா? அப்புறம் இன்னும் ஒன்று எங்கே இருக்கேன்? எங்கேயோ ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிச்சு காட்டுறோம். கிராணி திருப்பி நம்மளை பார்த்துட்டா முடிஞ்சா என்னைய பிடிச்சிக்கோ. இந்த காரை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றிட்டுக்கலாம் கைஸ். ஒருக்கா சுற்றிட்டு நம்ம இப்படி கூடி ஐயோ இவ வேற. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சரல பின்னாடி கூட பார்க்காம இங்கேருந்து ஒரே ஒரு ஓட்டமாக ஓடி மாலை போய் அந்த ஸ்லிங் ஷாட் எடுத்து பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். போன தடவை அவளுக்கு தான் பியானோ வாசித்தேன். இந்த தடவை உங்களுக்கு என்னோட திறமையை காட்டுறேன். அப்போ அவள் நினைப்பான் மைண்டு வாய்ஸ் இருக்கும். ஐயோ என் பியானோ போட்டு யாரும் உடச்சிக்கிட்டு இருக்காங்கோ. எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ண? வந்து தொலையேன் போ. இன்னும் ஷூட் பண்ணுமா? போ. ஷூட் பண்ணு. ஐயோ இந்த பைத்தியக்காரி கிளம்பி இப்படியே நிற்கிறாளே. திருப்பி எஞ்சிருவா காய்ஸ். அவ வேற. எல்லாமே வேஸ்ட். இப்போ நம்ம பண்ணதில் எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ இப்போ நம்ம திருப்பியும் முதலேருந்து எல்லாமே பண்ணணுமே. அந்த பைத்தியக்காரி கலையை வேற இன்னும் சாகலை. அவள் வேற இன்னும் சாகலை. இப்போ ட்ரெயினுக்கு போய் செட் பண்ணிடலாமா? ஆனால் ட்ரெயினுக்கு இன்னும் 2 பொருள் தேவையே. சரி வாங்க, ஒரே ஒரு வழி தான். இந்த ட்ரெயினுக்கு எடுத்து கீழே போட்டுடலாம். இப்போ கிராணி எங்கே தான் இருப்பா. நம்ம சேஃபாக உஷாராக விளாடணும். இப்போ கிராணி நம்ம போட்ட சவுண்டுக்கு வந்திருப்பா கண்டிப்பாக. அந்த மூவ் ஆகிட்டா கைஸ். ஐயோ ட்ராப்பு. ஐயோ இதை கூட பார்க்கலையே. ஆமாம் கிராணி இல்லைல்ல. ஆமாம் கிராணி சேஃபாக அவள் வாட்டுக்கு இருக்கா. சவா நம்மளால முடியாது. கண்ணை பாருங்க நல்லா. இப்போ இந்த கிராணியெல்லாம் மாலை ஏற முடியாது. ஆனால் நம்மளாலே ஏற முடியும். ஐயோ ஏறி முடிஞ்சா ஏறி பாறேன். முடிஞ்சா உனக்கு முடிஞ்சா ஏறிப்பாரு. முடியாது. ஏன்னா இவதான் பைத்தியக்காரி கலை. உன் மாலை தான் இருக்க. முடிஞ்சா ஏறி உன் கண்ணை பாடுறேன். உன் கண்ணை குத்திடுவேன் எடுத்து. பாரு நல்லா பாரு. ஐயோ மன்னிக்கவும், தெரியாத நாங்கள் அவட்ட போய் அடி வாங்கிட்டோம். கைஸ் நான் உங்களுக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு காட்டுறேன் கைஸ். இவனா சமாளிக்கவே முடியாது கைஸ். நான் 4th டேல இருக்கேன். எல்லா பொருளும் எடுத்துட்டேன். ஆனால் ட்ரெயினுக்கான ஒரே ஒரு பொருள் தான் எடுக்கலை. நம்ம நினச்ச மாதிரி சாக தான் போகிறோம்னு நினைக்கிறீங்களே. ஆனால் இதெல்லாம் ஒரு சாங் கைஸ். சூப்பராக இருக்கும் கைஸ். நான் பாடுறதுனா இதெல்லாம் ஒரு சாங். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. லாஸ்ட் டே லாஸ்ட் டே வந்துட்டு என்னென்ன பண்ணுவேன். அவ்வளோதான். நம்ம திருப்பி நான் சொல்கிறேன். விடாமுயற்சி விஸ்வனூப அதுக்கு என்ன வரும்? ஐயோ தெரியலையே. கிராணி ஓவரா பேச்சு வச்சு நான் தான் பேச்சு வச்சுக்கிட்டாப்புலேருந்து. அப்பா லாஸ்ட்டில் நம்ம தான் சாக போகிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ கிராணி மாலேருந்து வருவா. இந்தா சொன்னேன்னா ஏன் தான் இந்த பைத்தியக்காரி நம்மளை விடையே மாட்டுக்கா. ஷவா நான் அப்போலேருந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேங்க. இல்லை சும்மா சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அதுலேயே நிறைய பொருள் எடுத்துட்டேன். ஆனால் ஒரு பொருள் தான் மிஸ் ஆகுது. ஏன் தான் தெரில. அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? இன்னும் இப்போனா மாலை தான் முடிக்கலைங்க. அப்படி மாலை நான் என்னதான் முடிக்கலையா? அதுதான் எனக்கும் தெரில. என்னவா இருக்கும்? காயினு எல்லாமே இந்த ரூம் முடிச்சிட்டேன். இந்த ரூமும் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே இந்த ரூமில் என்னதான் இருக்குது? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே காய்ஸ். என்னவா இருக்கும்? எனக்கும் புரியலை.
ஒருவேளை என்ன ரூமா இருக்கும்? காக்கா உனக்கு என்னமா தெரியுமா? இந்த காக்கா எப்பவுமே கத்திக்கிட்டே தான் இருக்கும். என்னம்மா இங்க என்ன இங்கதான் இருக்கும்? ஷெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பா ஜஸ்ட் மிஸ். ஷெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த இடத்துல லீவ் பண்ணிடுங்க. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரு அதுவும் முடிச்சாச்சு. அவ்வளோ பெரிய வேலையை பார்த்து தான் ஆகணுமா? ஷோ, அதே தவிர வேறு வழியே இல்லை கைஸ். நம்ம உண்டிகோல் எடுத்து என்ன பண்ணணும்னா சொல்லே ஒரு மாதிரி இருக்கு. சொல்லி தானே ஆகணும். உண்டிகோல் இருக்குல்ல கைஸ், அதை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கல்லை பொறுக்கணும். கல்லை பொறுக்கி தெரியும்னா 2 பாட் இருக்கும். அந்த 2 பாட்டில் இருந்து தண்ணியை பிடிச்சி வைக்கணும் பாருங்க. ஷவா முடிச்சிருவேனான்னு ஒரு கேள்விக்குறிதான் எனக்கு. 2 பாட்டு இருக்கு, அப்போ 2 இது இருக்கு. அப்போ இன்னொன்று இது யாருக்குன்னு தெரியுமா? கிராணிக்கு. பாய் பாய். ஆனால் என்ன பண்ண, நம்ம கிராணியும் விட மாட்டுக்கா. லாஸ்ட் டே இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? தெரியாது. அந்த கல்லை கலெக்ட் பண்ணி சொல்கிறோம் கைஸ். லாஸ்ட் டேயும் நாசமாக போச்சு. இனிமேல் என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன கட்சி? கிராண்ட்பா வந்துட்டானா? டேய் பிச்சைக்காரன், என்னடா இங்கே வந்துட்ட? ஐயோ கொக்கடையில் விரையாக போகிறோம் நம்ம. அந்த கொக்கடையிலுக்கு போச்சு. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாங்க. போங்க, இனிமேல் கேம் ஓவர். அவ்வளோதான். என்னதான் நம்ம கிராணியை வச்சு விளாண்டாலும் முடிக்க முடியாது. அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஆனால் கிராண்ட்பாவை வச்சு நான் முடிச்சிருவேன். அது நான் எப்படி கையை தூக்கி சொல்லிடுவேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேணா எக்ஸ்ட்ரீம் மோடு போடுவோம் எல்லாரையும் வச்சு. ஆனால் நம்ம என்ன அவுட்டாக தான் ஆக போகிறோம். 2 நிமிஷம் தான் வீடியோ வரும். ஓகேனா பாருங்க. சரி வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.